வணக்கம். எப்போதுமே புதிய விஷயங்கள கத்துக்கிறதுலயும், ஒரு தகவலோட பின்னணியில இருக்கிற உண்மைகள தேடுறதுலயும் தீராத ஆர்வம் கொண்ட உங்களுக்கு என்னுடைய உற்சாகமான வரவேற்புகள். நிச்சயமா. இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் ரொம்பவே ஆழமான ஒரு தேடலா இருக்க போகுது. ஆமா, இன்னைக்கு வியாழக்கிழமை 19 பிப்ரவரி 2026. உங்களோட நேரத்த மதித்து வழக்கம் போலவே மிகவும் ஆழமான, அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான ஒரு கருப்பொருளை இன்னைக்கு நாம விவாதிக்க போறோம். ம். இந்த சிக்கலான கருப்பொருள்னு சொல்லும்போது, இது பல பேரோட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். கண்டிப்பா. இன்றைய நமது இந்த ஆழமான அலசலோட கருப்பொருள் என்னன்னா, குடும்ப வன்முறை வழக்குகள், சட்டம், அப்புறம் நீதித்துறையோட சிக்கல்கள். இதற்காக நாம பல முக்கியமான ஆவணங்கள சேகரிச்சு வச்சிருக்கோம். கரெக்ட். அதாவது இங்கிலாந்தோட குடும்ப நீதிமன்ற அறிக்கைகள், இந்தியாவோட 498 ஏ சட்டம் தொடர்பான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள், ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ விளக்கங்கள், அப்புறம் ஒட்டுமொத்த இங்கிலாந்தையே உலுக்கிய எலினோர் வில்லியம்ஸ் வழக்கு. இப்படி பல தரவுகளை வச்சுதான் இந்த விரிவான தேடல் அமையப் போகுது. சொல்லப்போனா, இந்த தரவுகள் எல்லாமே வெவ்வேறு நாடுகளை சேர்ந்ததா இருந்தாலும், இதுக்குள்ள இருக்கிற அடிப்படை பிரச்சனை ஒண்ணுதான். உண்மைதான். குடும்ப வன்முறை சட்டங்கள் உண்மையா பாதிக்கப்பட்டவங்களை எப்படி காப்பாத்துது, அதே சட்டம் சிலரால் எப்படி தவறா பழிவாங்கும் ஆயுதமா பயன்படுத்தப்படுது, இதுக்கு நடுவுல நீதிமன்றங்கள் உண்மையை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத எந்தவித சார்பும் இல்லாம உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறது தான் இந்த தேடலோட நோக்கம். ம். சட்டம் ஒரு காகிதத்துல எவ்ளோ நேர்த்தியா எழுதப்பட்டிருந்தாலும், அது மனித உணர்ச்சிகளோட மோதும்போது எப்பேற்பட்ட எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாருங்கள், இதை விரிவாக பிரித்து பார்க்கலாம். நிச்சயமா. நாம முதல்ல உண்மையா பாதிக்கப்பட்டவங்க எதிர்கொள்ற அமைப்பு ரீதியான சவால்கள் இருந்து தொடங்குறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தொடங்குவோம். இங்கிலாந்தோட குடும்ப நீதிமன்றங்கள்ல நடந்த சில வழக்குகளோட குறிப்புகளை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. ம். நீங்க குறிப்பா எந்த வழக்க சொல்றீங்க? நான் அந்த ரீ பி அப்புறம் ரீ ஹெச் ஆகிய வழக்குகளை சொல்றேன். குடும்ப வன்முறை வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட தாய்மார்களோட புகார்கள் நீதிமன்றங்களால எப்படி ரொம்ப சாதாரணமா குறைத்து மதிப்பிடப்படுது அப்படிங்கிறதுக்கு இந்த வழக்குகள் ஒரு நேரடி சாட்சி. ஆமா. அந்த ரீஹெச் வழக்குல நடந்ததை படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன், அந்த வழக்குல ஒரு தாய் தனக்கு நேர்ந்த கொடூரமான வன்கொடுமைகளை பத்தி நீதிமன்றத்துல புகார் அளிக்கிறாங்க. அதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்றாருன்னா, அந்த தாய் தன்னை தற்காத்து கொள்ள எந்த உடல் ரீதியான முயற்சியும் செய்யல, அதனால இது வன்கொடுமைன்னு நம்புறதுக்கு கடினமா இருக்குன்னு அப்பட்டமா குறிப்பிடுறார். அது ஒரு மிக மோசமான விக்டிம் பிளேமிங், அதாவது பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்ற மனநிலை. அதான் எனக்கும் தோணுச்சு. ஒரு மனிதன் அதிர்ச்சியில் உறைஞ்சு போற நிலையை கூட புரிஞ்சிக்காம எப்படி ஒரு நீதிமன்றத்துல இப்படி ஒரு மனநிலை இருக்க முடியும்? பாத்தீங்கன்னா, அந்த நீதிபதியோட கருத்து தனிப்பட்ட ஒருத்தரோட எண்ணம் மட்டும் கிடையாது. அது அந்த அமைப்பிலேயே ஊறி இருக்கிற ஒரு சிந்தனை முறைன்னு தான் சொல்லணும். ஓ, அமைப்பு ரீதியாவே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா. இங்கிலாந்து நீதித்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஹார்ம் ரிப்போர்ட் இது மிக தெளிவா விளக்குது. 1200க்கும் மேற்பட்டவங்க கிட்ட கருத்து கேட்டு உருவாக்கப்பட்ட அறிக்கை அது. அந்த அறிக்கை என்ன சொல்லுது? குடும்ப நீதிமன்றங்கள்ல இருக்கிற ஒரு ப்ரோ கான்டாக்ட் கல்ச்சர், அதாவது எப்பாடு பட்டாவது குழந்தைய பெற்றோரோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற தீவிரமான மனநிலைய அந்த அறிக்கை தோலுரிச்சு காட்டுது. ஒரு நிமிஷம், அப்போ வன்முறை நடந்திருந்தாலும் குழந்தைய சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்களா? அதுதான் இதுல இருக்கிற முரண்பாடு. வன்முறை நடந்திருந்தாலும் சரி, ஒரு குழந்தையோட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையேயான தொடர்பை உறுதி செய்யணும்னு நீதிமன்றங்கள் நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை இல்லையா? கண்டிப்பா. இந்த ஊந்துதல்ல அந்த தாய் சந்திச்ச வலியும் சரி, அந்த குழந்தை எதிர்கொள்ள போற ஆபத்தும் சரி, முற்றிலுமா புறக்கணிக்கப்படுதுன்னு அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுது. இந்த ஆதாரங்களை படிக்கும்போது நான் கவனிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. வன்முறை செஞ்சவங்க மிக எளிதா நீதிமன்றத்துல ஒரு மாயையை உருவாக்குறாங்க. அதாவது தங்களை தாங்களே பாதிக்கப்பட்டவங்க மாதிரி காட்டிக்கிறாங்க. சரியா? மிக சரியா சொன்னீங்க. தாங்களா பாதிக்கப்பட்டவங்கன்னு கதையை திருப்புறாங்க. பாதிக்கப்பட்ட பெண் உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது இவங்க ரொம்ப அமைதியா தர்க்க ரீதியா பேசி அதிகாரிகளை நம்ப வச்சிடுறாங்க. உளவியலாளர்கள் இத ஒரு குறிப்பிட்ட தந்திரமாவே வரையறுக்கிறாங்க. இதுக்கு பேரு டார்வோ, அதாவது DARVO அப்படின்னு சொல்றாங்க. டார்வோ, இதோட விரிவாக்கம் என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதோட விரிவாக்கம் டினை, அட்டாக், ரிவர்ஸ் விக்டிம் அண்ட் ஒஃபெண்டர். ஓஹோ, முதல்ல மறுக்கிறது, அப்புறம் தாக்குறது. ஆமா.
அதாவது முதல்ல தன் மேலான குற்றச்சாட்டை முற்றிலுமா மறுக்கிறது. அப்புறம் புகார் அளிச்சவங்களோட நம்பகத்தன்மையை சந்தேகிச்சு அவங்கள தாக்குறது. கடைசியா தாங்கள் தான் உண்மையா பாதிக்கப்பட்டவங்கன்னு நிலைமைய தலைகீழா மாத்துறது. இது ஒரு வகையான நுட்பமான மனநல தாக்குதல் மாதிரியே தெரியுதே. அதுதான் உண்மை. காவல்துறை அப்புறம் நீதிமன்றங்கள் முன்பு குற்றம் சாட்டப்பட்டவர் ரொம்ப நிதானமா பேசுறத பாக்குற அதிகாரிகளுக்கு அமைதியா பேசுறவர் சொல்றதுதான் உண்மைன்னு ஒரு தவறான பிம்பம் உருவாகிடுது. இந்த தந்திரத்தோட உச்சகட்டமா ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தோட அறிக்கையில குறிப்பிட்டப்பட்ட ஒரு விஷயம் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. நீங்க பேரண்டல் ஏலியனேஷன், அதாவது பெற்றோரை அந்நியப்படுத்துதல் பத்தி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். ஒரு தாய் தன் கணவர் தன் மீதும் குழந்தை மீதும் வன்முறை செலுத்துறாருன்னு உண்மையாவே நீதிமன்றத்துக்கு போனா உடனே கணவர் தரப்புல வைக்கப்படுற வாதம் என்ன தெரியுமா? இவள் குழந்தைக்கு மூளைச்சலவை செய்து என்னை விட்டு அந்நியப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது தான். இது எவ்வளோ ஆபத்தான வாதம் அப்படிங்கறத ஐநா சிறப்பு அறிக்கையாளர் தனது ஆய்விலே மிக ஆழமா பதிவு செஞ்சிருக்கார். உண்மையாவே வன்முறையை மறைக்க பயன்படுத்தப்படுற ஒரு தற்காப்பு திரை தானே இந்த பேரண்டல் ஏலியனேஷன். நிச்சயமா. பாதிக்கப்பட்ட ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்ற துடிக்கும்போது அவளை ஒரு பழிவாங்கும் அரக்கி போல சித்தரிக்கிறது தான் இந்த சட்ட அமைப்போட மிகப்பெரிய குறைபாடு. இத காரணம் காட்டி குழந்தையை தாயிடமிருந்து பிரிச்சு வன்முறை செஞ்ச தந்தையிடமே நீதிமன்றங்கள் ஒப்படைச்ச சம்பவங்களும் அந்த அறிக்கையில ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இது கேட்கவே பதற வைக்குது. உண்மைதான். ஆனா இந்த சட்ட அமைப்புகளை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துற தந்திரம் மேற்கத்திய நாடுகளோட முடிஞ்சு போறதில்ல. இது உலகளாவிய ஒரு பிரச்சனை. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் சிக்கலாகவும் மாறுது. தங்களை காத்துக்கொள்ள உருவாக்கப்பட்ட இதே சட்டங்களை சிலர் எப்படி தவறா ஒரு பழிவாங்கும் ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாம இந்தியாவோட 498A சட்டத்தோட பின்னணியில பார்க்கணும். தற்போது இது BNS 84 என அழைக்கப்படுது. 1980களில் வரதட்சணை கொடுமையிலிருந்து பெண்களோட உயிரை காக்க கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான சட்டம் இது. அந்த சட்டத்தோட அசல் நோக்கத்தை நாம ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. அது எத்தனையோ பெண்களோட வாழ்வாதாரமா இருந்திருக்கு. கண்டிப்பா. ஆனா உச்சநீதிமன்றத்தோட சமீபத்திய தீர்ப்புகளான சஞ்சய் டி ஜெயின் மற்றும் அர்ச்சின் குப்தா வழக்குகளை நீங்க கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மை புரியும். அந்த வழக்குகள்ல என்ன நடந்துச்சு? ஒரு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படுற சாதாரண குடும்ப பிரச்சனைகள்ல கணவனை மட்டும் இல்லாம அவனோட ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் பழிவாங்கும் நோக்குல பொய் குற்றச்சாட்டுகள் பதியப்படுது. ஆமா, நான் படிச்சேன். சம்பந்தமே இல்லாத தூரத்து உறவினர்கள், பல ஆண்டுகளா பார்க்காதவங்க, ஏன் சில வழக்குகள்ல குடும்பத்துக்கு துணி தைக்கும் தையல்காரரோட பெயரை கூட முதல் தகவல் அறிக்கையில, அதாவது FIRல சேர்த்திருக்காங்களே. ஆமா, தையல்காரர் பெயர் கூட இணைக்கப்பட்டிருக்கு. தையல்காரரோட பேரையுமா? இது கேட்கறதுக்கே மிக விசித்திரமா இருக்கு. ஒரு குடும்ப பிரச்சனையில அவருக்கு என்ன வேலை? எதிர்த்தரப்பா அதிகபட்சமா அச்சுறுத்தணும், அவங்கள சமரசத்துக்கு பணி வைக்கணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கத்துல கல்யாண ஆல்பத்தில் இருக்கிற அனைவரோட பெயர்களையும் வழக்குல இணைக்கிறது நடக்குது. இது எந்த விதத்துல நியாயம்? இதனால தானே உச்சநீதிமன்றம் அர்ச்சின் குப்தா வழக்குல சிறிய எறும்பு புற்றை மலையாக மாற்றுவது போல சாதாரண கருத்து வேறுபாடுகளுக்கு கூட உடனடியாக காவல்துறையை அணுகுவது சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதாகும்னு கடுமையா கண்டிச்சிருக்கு. கண்டித்ததோடு மட்டுமில்லாம எந்தவிதமான தெளிவான ஆதாரங்களும் இல்லாம ஒட்டுமொத்த குடும்பத்தோட பேரையும் FIRல சேர்க்கிறத ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும்னு அறிவுறுத்தியிருக்கு. ஏன்னா குடும்ப அமைப்பையே இது சீர்குலைச்சிடுங்கிற கவலை நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஆமா, இது ஒரு வகையான சட்டத்தின் மீதான துஷ்பிரயோகம், லீகல் சிஸ்டம்ஸ் அபியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு வெளிப்படையா பரவலா தவறாக பயன்படுத்தப்படும் இந்த 498 சட்டத்தை முழுமையா ரத்து செய்து விட வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி உங்களுக்கு எழலாம். எனக்கும் இந்த கேள்வி வந்துச்சு. இதே கேள்வியை தான் ஜான் ஸ்ட்ரூதி அப்படிங்கிற வழக்குல பொதுநல வழக்கின் மூலமா உச்சநீதிமன்றத்திலே நேரடியாக கேட்டாங்க. இந்த சட்டம் சட்டப்பிரிவு 14க்கு, அதாவது சமத்துவ உரிமைக்கு எதிரானது, ஆண்களை பழிவாங்க பயன்படுது, எனவே இதை ரத்து செய்யணும்னு வாதிடப்பட்டுச்சு. ஆனா நீதிமன்றம் அதை திட்டவட்டமா மறுத்துருச்சு. நீதிமன்றத்தோட அந்த முடிவு மிக நுணுக்கமான ஒரு சட்ட பின்னணியை கொண்டது. ஒரு சட்டம் சிலரால தவறாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிறதுக்காக அந்த சட்டத்தையே தூக்கி எறிஞ்சிட முடியாது. உச்சநீதிமன்றத்தோட வாதம் என்னவா இருந்துச்சு? ஒரு பொய் குற்றச்சாட்டுக்கு பின்னால் சமூகத்துல எந்த ஆதரவும் இல்லாம நாளுக்கு நாள் வரதட்சணை கொடுமையால் சித்திரவதை அனுபவிக்கும் நூற்றுக்கணக்கான உண்மையான பெண்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சட்டத்தை தவிர வேற எந்த கவசமும் இல்லை. இது அரசியலமைப்பு சட்டம் 15(3) படி பெண்களுக்கான நேர்மறையான பாகுபாடு, அதாவது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தெளிவுபடுத்துச்சு.
அதாவது காலம் காலமா அதிகார படிநிலையில கீழே வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஒரு சமூகத்தினருக்கு சட்டம் ஒரு சிறப்பு பாதுகாப்பை வழங்குறது தான் இந்த பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன். சட்டம் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அந்த குறிப்பிட்ட வழக்கோட தன்மையை ஆராய்ந்து நீதிபதிகள் பொய் குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்யணுமே தவிர சட்டத்தையே ரத்து செஞ்சு உண்மையா பாதிக்கப்பட்டவங்கள நடுத்தெருவுல நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிக ஆழமான பார்வை. அதே சமயம் இந்த தவறான பயன்பாடு இந்தியாவுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. மேற்கத்திய நாடுகளோட குடும்ப நீதிமன்றங்கள்ல தடை உத்தரவுகள், அதாவது ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர்ஸ் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தா இது புரியும். விவாகரத்து வழக்குகள்ல குழந்தைகளை தங்கள் வசம் முழுமையா வச்சிருக்கவும், வீட்டை விட்டு எதிராளியை வெளியேற்றவும் எந்த ஆதாரமும் இல்லாம குடும்ப வன்முறை தடை உத்தரவுகளை சிலர் மிக எளிதா பெற்று விடுறாங்களே, அத சொல்றீங்களா? ஆமா, இது எதிராளிய சட்டத்தின் மூலமாகவே மனதளவிலே பொருளாதார அளவிலே சித்திரவதை செய்யும் ஒரு வியூகம். பொய் குற்றச்சாட்டுகளோட உச்சத்தை பத்தி பேசும்போது நாம இங்கிலாந்திய உலுக்கிய எலினோர் வில்லியம்ஸ் அப்படிங்கிற இளம் பெண்ணோட வழக்க கட்டாயம் விவாதிக்கணும். எலினோர் வில்லியம்ஸ் வழக்கு பொய் குற்றச்சாட்டுகளோட மிக கொடூரமான முகத்தை காட்டிய ஒரு சம்பவம். ஆதாரங்கள்ல இந்த வழக்கோட பின்னணியை படிக்கும்போது ஒரு தனிநபர் தனது சுயநலத்துக்காக சட்டத்தையும் சமூகத்தையும் எவ்வளவு தூரம் ஏமாற்ற முடியும்னு பார்த்து நான் உறைஞ்சு போயிட்டேன். அந்த பெண் சமூக வலைத்தளங்கள்ல தனது முகம் முழுவதும் காயங்களுடன் கண்கள் வீங்கிய நிலையில சில புகைப்படங்களை பதிவிடுறா. ஆசியாவை சேர்ந்த ஒரு கும்பல் தன்னை கடத்தி பல மாதங்களா சீரழித்ததா ஒரு கதையை தயார் செஞ்சு வெளியிடுறா. அதுவும் பாரோ இன்ஃபர்னஸ் அப்படிங்கிற அந்த உள்ளூர்ல தொழில் செய்யும் குறிப்பிட்ட சிலரோட பெயர்களையும் முகவரிகளையும் வெளிப்படையா பகிர்றா. அந்த பதிவுகள் இணையத்துல காட்டு தீ போல பரவுது. அதோட விளைவுகள் மிக பயங்கரமானவை. அந்த நகரத்துல மிகப்பெரிய இனக்கலவரமே வெடிக்குது. ஆமா, வலதுசாரி அமைப்புகள் வீதிக்கு வந்து வன்முறையில ஈடுபடுறாங்க. ஆனா காவல்துறை தீவிரமா விசாரிச்சு தடயங்களை ஆராய்ந்த போதுதான் அந்த பெண் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் பச்சை பொய் அப்படிங்கறது வெளிச்சத்துக்கு வருது. டிஜிட்டல் தடைவியல், அதாவது டிஜிட்டல் ஃபோரென்சிக்ஸ் மூலமா காவல்துறை எப்படி உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க? அந்த பெண் தனக்கு தானே ஒரு சுத்தியலால் அடித்து அந்த காயங்களை ஏற்படுத்தி கொண்டாள் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அவளோட அறையிலிருந்தே அந்த சுத்தியலும் கைப்பற்றப்பட்டுச்சு. ஒருத்தர் தன்னை வன்கொடுமை செஞ்சுதான் நிரூபிக்க இவ்ளோ தூரம் போவாங்களா? அது மட்டும் இல்ல, ஜார்டன் அப்படிங்கிற ஒரு இளைஞர் தன்னை வன்கொடுமை செய்ததா நிரூபிக்க அவளே போலியான ஸ்னாப்சாட் கணக்குகளை உருவாக்கி அவளுக்கு அவளே மிரட்டல் செய்திகளை அனுப்பிக்கிட்டதும், அந்த மெசேஜ்கள் வந்த ஐபி முகவரியும் அவளது சொந்த முகவரி தான் அப்படிங்கிறதும் ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டுச்சு. இந்த விபரீதமான பொய்யால் ஏற்பட்ட இழப்புகளை நினைத்தான் நெஞ்சம் பதறுகிறது. எந்த தவறும் செய்யாத நிரபராதியான 3 ஆண்கள் இந்த சமுதாயத்தால் குற்றவாளிகளாக பார்க்கப்பட்டனர். அதுல ஒருவர் 10 வாரங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார். அவங்களுடைய தொழில்கள் அழிந்தன, வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டுச்சு. மன உளைச்சலால் அவங்க தற்கொலைக்கு முயன்றனர். ஒரு பெண்ணோட திட்டமிட்ட பொய்யால் இத்தனை உயிர்கள் சித்திரவதை செய்யப்பட்டன. இது எவ்வளவு பெரிய கொடுமை! இறுதியில எலினோர் வில்லியம்ஸ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டு அவளுக்கு 8.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கு இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இணைய பாதுகாப்பு சட்டம், அதாவது ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் 2023ல திருத்தம் கொண்டு வரவும் இது ஒரு முக்கிய காரணமா அமைந்தது இல்லையா? ஆமா, இணையத்துல தெரிந்தே ஒரு பொய்ய பரப்பி அதன் மூலம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது ஒரு தீவிரமான கிரிமினல் குற்றம் என சட்டம் இயற்றப்பட்டுச்சு. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்திலையும் மிக வேதனையான ஒரு கோணத்தை FVM, அதாவது FVM வழக்கில் நீதிபதி ஜேசன் கிரீன் சுட்டிக்காட்டியிருக்கார். இத்தகைய பொய் குற்றச்சாட்டுகளோட மிக மோசமான ஆபத்து என்னன்னா, அது சமுதாயத்துல உண்மையா பாதிக்கப்பட்டவங்களோட நம்பகத்தன்மையை முற்றிலுமா சிதைத்து விடுகிறது அப்படிங்கிறது தான். எலினோர் வில்லியம்ஸ் போன்றவர்கள் செய்யும் இந்த மாதிரியான காரியங்களால் உண்மையிலேயே வன்கொடுமைக்கு ஆளான ஒரு பெண் தைரியமா வெளியே வந்து பேசும்போது இவளும் பழி வாங்குவதற்காக பொய்தான் சொல்கிறாளோ என்று இந்த சமூகம் சந்தேக கண் கொண்டு பார்க்கும் அல்லவா? அதுதான் இங்க மிகப்பெரிய துயரம். உண்மையான வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழைக்கப்படும் மாபெரும் அநீதி இதுதான். சட்டம் என்பது இரு பக்கமும் கூர்மையான ஒரு கத்தி போல. மிக சரியா சொன்னீங்க. ஒரு புறம் பாதிக்கப்பட்டவங்களோட வலியை உணர்ந்து அவங்களுக்கு இரக்கத்துடன் பாதுகாப்பளிக்க வேண்டும். மறுபுறம் பழிவாங்கும் நோக்கில் புனையப்படும் பொய் குற்றச்சாட்டுகளை களைய கடுமையான ஆதாரங்களை எதிர்பார்க்க வேண்டும். உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு அறிவியல் பூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்க வேண்டும். நீதிபதிகள், காவல்துறையினர் என சட்ட அமைப்பில் உள்ள அனைவருக்கும் வன்முறையின் உளவியல் பற்றியும்
குடும்ப உறவுகளின் நுணுக்கங்கள் பற்றியும் ஆழமான தொடர் பயிற்சிகள் தேவை என்பதைத்தான் இந்த வழக்குகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவ்வளவு ஆதாரங்களையும் வழக்குகளையும் அலசியதிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால், குடும்ப வன்முறை சட்டங்கள் என்பவை உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களை காக்க உருவாக்கப்பட்ட அவசியமான கவசம். ஆனால் அதே கவசம் சிலரால் பழிவாங்கும் ஆயுதமாக மாறும்போது ஒட்டுமொத்த நீதித்துறையும் தடுமாறுகிறது. சட்டமும் நீதித்துறையும் நாளுக்கு நாள் தங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க. இப்போது இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்யும் முன் உங்களுக்கான, அதாவது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு புதிய சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புகிறேன். சற்று யோசித்து பாருங்கள். எலினோர் வில்லியம்ஸ் என்ற ஒரு தனிப்பெண் ஒரு சுத்தியலையும் போலியான ஸ்னாப்சாட் கணக்குகளையும் மட்டுமே வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த காவல்துறையையும் ஒரு நகரத்தையும் சில மாதங்கள் ஏமாற்ற முடிந்தது. சாதாரண டிஜிட்டல் தடைகளை கண்டுபிடிக்கவே பல ஆண்டுகள் விசாரணைகள் தேவைப்படுது. அப்படியானால் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மற்றும் டீப்ஃபெட் தொழில்நுட்பங்கள் அசுர வளர்ச்சி அடைந்துள்ள எதிர்காலத்தில் ஒருவர் செய்யாத தவற்றை செய்தது போல தத்ரூபமாக ஆடியோ மற்றும் வீடியோக்களை டிஜிட்டல் சாட்சிகளாக உருவாக்க முடியும் என்ற நிலை வரும்போது, அப்போது இந்த நீதித்துறை உண்மையை எப்படி கண்டறியப் போகிறது? பொய்யை உண்மையாகவும் உண்மையை முற்றிலுமாக பொய்யாகவும் மாற்றக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் நம் கைகளில் இருக்கும்போது, சட்டத்தின் பார்வையில் சாட்சிகளின் நம்பகத்தன்மை என்னவாக இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இது சற்றே அச்சமூட்டும் கேள்வி அல்லவா? இதை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என்றாவது ஒரு நாள் இது மிகப்பெரிய சட்ட போராட்டமாக நாம் அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சமூக பிரச்சனையாக மாறக்கூடும். அந்த சவாலை எதிர்கொள்ள நம்ம இப்பவே தயாராக வேண்டியது அவசியம். இந்த சிந்தனையோடு உங்களுடைய நேரத்திற்கும் அறிவை தேடி வந்த உங்களுடைய இந்த சிறப்பான தேடலுக்கும் நன்றி கூறி எங்களது இந்த விரிவான அலசலை நிறைவு செய்கிறோம்.